அலுவலகத்தின் கடைசி வேலை நேரம். யாழினி தன் மேஜையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கோப்புகளை சரி செய்து கொண்டிருந்தாள். இன்று அவள் பின் நிற உடையில் வந்திருந்தாள். அவள் அந்த உடையில் தேவதை போல இருப்பதை கவின் தன் கேபினிலிருந்து இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு இது மிகவும் புதுசு. இதுவரை எந்த பெண்ணிடமும் ஒரு சிறு சிரிப்பை கூட பரிமாறியதில்லை, சைட் அடித்ததில்லை. ஆனால் யாழினி மட்டும் அவனது இதயத்தின் கதவை தட்டிவிட்டாள். யாழினிக்கு கவின் தன்னையே பார்க்கிறான் என்பது புரிந்தது. ஆனால் அதை தெரியாதது போல நடித்து கொண்டு லேசாக சிரித்து கொண்டாள். அலுவலகம் முடிந்தது. யாழினி தன் அகாடமிக்கு செல்ல கிளம்பினாள். கவின் மெல்ல அவள் அருகே வந்து, என்ன கலெக்டர் மேடம், ரொம்ப பிஸியா, கிளம்பியாச்சா என்று கேலி செய்தான். யாழினி கவினை பார்த்து லேசாக சிரித்தாள். ஆமாம் கவின், அகாடமிக்கு போகணும் என்றாள். கவின் சற்றென்று, அகாடமிக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல, இந்த வழியாக தானே போறீங்க, நான் டிராப் பண்ணுறேன், என் கூடவே வாங்க என்று தயக்கத்துடன் அழைத்தான். யாழினியும் மறுக்காமல் சம்மதித்தாள். அவர்கள் இருவரும் அகாடமிக்கு அருகில் இருக்கும் அமைதியான கடற்கரை பகுதிக்கு சென்றனர். அங்கே அலைகள் தங்கள் மெல்லிய ராகத்தை மணலில் பதித்து கொண்டிருந்தன. அந்தி சாயும் வேளை சூரியனின் செந்நிற கதிர்கள் கடலின் நீல நிறத்துடன் கலந்து ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தன. தூரத்தில் சில பறவைகள் சிறகடித்து செல்ல காற்றில் உப்பின் வாசனையுடன் அமைதி தவழ்ந்தது. அந்த கடற்கரையின் மணல் பரப்பு அவர்களின் மௌனத்திற்கு ஒரு புனிதமான சாட்சியாக இருந்தது. வானம் மேகங்களால் போர்த்தப்பட்டிருக்க, சாலையின் ஓரத்து மரங்கள் காதலின் ரகசியத்தை காற்றில் செல்லிக் கொண்டிருந்தன. இடையில் ஒரு 5 நிமிட அமைதி நிலவியது. அந்த மௌனம் அழுத்தமாக இல்லாமல் ஒரு விதமான நெருக்கத்தை உண்டாக்கியது. மௌனம் பேசும் மொழியில் இதயங்கள் இணைந்த தருணம் இது. சொல்ல துடிக்கும் வார்த்தைகள் விழிகள் வழி மௌனமாக பொழிய வாழ்க்கையின் அர்த்தம் இன்றுதான் புரிந்தது. கவின் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அவளிடம் தன் காதலை சொல்ல துடித்தான். அவளது கைகளை பிடிக்க முற்பட்ட போது யாழினி குறுக்கிட்டு, கவின், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றாள். அவள் கண்களில் ஒரு மெல்லிய ஈரப்பதம். யாழினி தன் கடந்த காலத்தை பகிர தொடங்கினாள். நான் ஸ்கூல், காலேஜ் என்ன பெற்றோர்களின் பாதுகாப்பிலேயே வளர்ந்தவள். எனக்கு இந்த சிட்டி லைஃப் புதுசு. யாரிடமும் அவ்வளவு எளிதில் பழகுவதில்லை. ஆனால் உங்களை சந்தித்த முதல் நொடியே உங்களோட பேசும்போது மட்டும் என்னை தனித்துவமாக பாதுகாப்பாகவும் உணர்ந்தேன். 3 வருட இடைவெளியில் அந்த சமயத்தில் ஒரு முறை என் தோழியின் வீட்டுக்கு சென்றிருந்த போது அவளது மாமா ஒருவர் என்னிடம் தவறாக நடக்க முயற்சித்தார். அன்று நான் தப்பித்து வந்தாலும் அந்த நிகழ்வு என் மனதில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்திவிட்டது. அதன் பின் ஆண்களை பார்க்கும்போதே ஒரு பயம், நம்பிக்கையற்ற தன்மை என்னோடு இருந்தது. ஆனால் உங்களை பார்த்த மறுநொடியே அந்த பயம் மறைந்தது. ஏதோ ஒரு பாதுகாப்பு உணர்வு என்னோடு ஊற்றெடுத்தது. யாழினி கலங்கிய கண்களுடன், எப்பவும் என்னை கைவிடாம என் துணையா என்னுடனே இருப்பியா கவின் என்று கேட்டாள். கவின் ஒரு நிமிடம் வியப்பில் உறைந்து போனான். அவளது கடந்த கால வலியை உணர்ந்த அவனது இதயம் அன்பால் கனத்தது. அவள் பட்ட வலியை விட அவள் தன் மீது வைத்திருக்கும் இந்த நம்பிக்கை அவனை உலுக்கியது. அவன் மெல்ல யாழினியின் தோள் மீது கை வைத்து, யாழினி, உனக்கு துணையாக உன்னுடனே நான் எப்பவும் இருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என்னோடு இருப்பியா என்றான். யாழினியின் முகம் மலர்ந்தது. கவின் மெல்ல, இனி உன்னை டீனு கூப்பிடலாமா என்று கொஞ்சலாக கேட்க யாழினி வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள். அந்த பின்னிற உடை அவளது வெட்கத்திற்கு கூடுதல் அழகு சேர்த்தது. கடல் அலையின் ஆரவாரம் போல கவின் மனதில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. இவர்களின் காதல் பயணம் இனி எப்படி இருக்க போகிறது? என்னென்ன சுவாரஸ்யமான திருப்பங்கள் காத்திருக்கின்றன? அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இணைந்திருக்க நமது அவள் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் பயணிக்க மறக்காதீர்கள்.
நன்றி.